அண்ணா குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. பாருங்கண்ணா 7-8 சீட்டரில் வந்து சஃபாரி ஒன்று நல்ல வண்டியாக இருந்தால் சொல்லிங்க. அரசியலுக்கும் சரி, சொந்தமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு ஜம்முன்னு வண்டி, அட்டகாசமான வண்டி ஒன்று வந்திருக்குது பாருங்கண்ணா, எடுத்துக்கோங்கண்ணா. வண்டி ஒரிஜினாலிட்டிங்கண்ணா. அந்த ஃபிட்டிங் பார்த்தீங்களாவே எல்லாமே வந்து பார்த்தீங்களா, சபாரியில் மோஸ்ட்லி இந்த டோர்லாம் லோடன்னுக்கிட்டு வண்டி அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்காது. இந்த வண்டி பார்த்தீங்களா கம்பெனி ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்களா அந்த கேப்பு, டோர் கேப்பு ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இருக்குதுங்கண்ணா. வண்டி ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷேக்கிங்கோ அந்த இதோ எதுவுமே இருக்காது. வண்டி அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? இன்ஃபோடெக் அலைவீல் பாருங்கண்ணா, 5 அலைவீல் உங்களுக்கு வந்து இன்ஃபோடெக்கு லேட்டஸ்ட்டாக அலைவீல் வந்துடும். உள்ள டச்சிங் பண்ணி போட்ட லெதர் ஷீட்டு பார்த்து வேலை செஞ்சுருக்காங்க. ஒரிஜினல் மெட்டாலிக் பெயிண்ட்டு கம்பெனி பெயிண்ட்லேயே இருக்குதுங்கண்ணா. இன்னும் வண்டி வந்து நீட்னஸாக இருக்கும். ஒரு ஓட்ட உடசல் இல்லாமல் வண்டி பக்காவாக இருக்கும். எஃப்சி வந்து 5 வருஷம் ரெக்கார்டு, 29 12 மாதம் வரலும் எஃப்சி வந்து கரண்டில் இருக்குது. சேலம் மேட்டூர் ஆர்டிஓவில் வந்து லாஸ்ட் ஓனருனா வண்டி குவாலிட்டி பார்த்து இதாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா முன்னாடி அங்கே பாருங்கண்ணா கொடி கட்டுற கம்பம் முதற்கொண்டு நில நீட்னஸாக வந்துடும். இருக்கிற ஆசிட்டிஸ் கண்டிஷன் வண்டி ஷோரூம் கண்டிஷன்னா 1,25,000 ரூபாய்க்கு கிடைக்கும் ஃபைனல். சரிங்களா? ஐடியா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வண்டி குவாலிட்டி குட் கண்டிஷன். நன்றி.